இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம வந்து இது ஒரு ஜாதியாவோ ஒரு இனமாவோ அப்படின்னு பிரிக்கவே முடியாது. ஏன்னா எங்க வரலாறு, ஏன்னா அவர் பிறந்த மண்ணில் தான் நானும் பிறந்தேன், அதே ஊர்ல தான் நாங்க பிறந்தோம். அப்படிங்கிற போது ஒவ்வொரு எங்க ரத்தத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன்ல, உண்மை அதுதான். முக்குளத்தூர் எல்லாமே நாங்க வந்து எங்களுக்கு பெருசா அவர் ஐயா பண்ணல, ஆனா பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனா தான் பண்ணார், பிற இனத்தாராக தான் அதிகமா பண்ணார். ஆனா ஏன் கொண்டாடுறோம்? இப்ப சொன்ன மாதிரி நம்ம ஸ்னேகன் மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, அவரை நாங்க அதான் அவரு தேவர் அப்படின்னு அவர் ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு இவ்வளவு வேற்றுமை வருது, இவ்வளவு விஷயங்கள் வருது. ஏன்னா இப்பதான் எனக்கு ஒரு 5-6 படம் கிடைச்சிருக்கு. என்னை ஒரு ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு 6-7 மாசமா. ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியில தான் கொண்டு விடே, நான் இல்லடா, நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் நடிச்சு கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். அது மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். நான் காடு வெட்டின்னு வந்து வேற ஜாதியினர் இதுலதான் நான் ஹீரோவா நடிச்சேன். உண்மையிலே சொல்றேன், ஒரு வெப் சீரியஸ்னு ஒண்ணு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா தேவரையா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அந்த பாக்கியம் வந்து பசீர் மாம்சும் சொல்லவே முடியல. இப்படி வேற வந்து உட்காந்து, ஏன்னா அவரை வந்து 15 வருஷமா தெரியும், என்னோட 15 வருஷமா 25 வருஷமா தெரியும் எனக்கு. எங்க அப்பா காலத்துல இருந்து அவர் தெரியும். அவரோட நடவடிக்கை எல்லாம் வேற மாதிரி ஒரு பந்தாவான ஆளு. ஆனா இப்பெல்லாம் வந்து கண்ணில் பார்க்கும் போது இப்படியே தான் வர. என்னங்க மாமா, என்ன மாமா, ஏய் எனக்கு பார்த்து ஒண்ணுமே பேச, அவர் மேல காய் போடலான்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டேன் நான்.